ஸோ ஹாய் மகளே வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவணாக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், ஸோ எப்படியான ஃபீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த ஒரு 3 வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 1 இதை பாருங்கள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அரவணாஸ் பற்றி, ஸோ மற்ற கப்பீஸ் பீட்டாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. வீடியோ பாருங்கள். ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் நான் என்ன உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா ஆரோவேனா ஸ்டிக்ஸு. ஸோ இது நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ட்ரெயின் பண்ண முடியாமல். ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் அரவணாஸ்க்கு நீங்கள் என்ன வேணால் ஃபீட் பண்ணுங்கள், ஆனால் ஆல்டர்னேட்டிவாக இந்த அரவணா ஃபுட் ஸ்டிக்ஸையும் போட்டு பழகுங்க. பிகாஸ் எனக்கு வந்து இந்த கோவிட் டைம் அப்போல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஷ்ரிம்ஸ் அவைலபிளாக இல்லை, ஸோ லைவ் ஷ்ரிம்ஸு லைவ் ஃபீட்லாம் அவைலபிளாக இல்லாத டைமில் எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அட் த சேம் டைம் இது ஆல்டர்னேட்டிவாக போடுறப்போ மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றப்போ கொஞ்சம் எல்லா சப்ளிமெண்ட்டும் அதுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஏசோ அப்படின்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஃபிஷ் எது எதெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்பவே ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த பிராண்ட் போட்டேன். அது பக்காவாக எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் ஒரு அரவணா ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபீடிங் ஃபிஷ் மட்டுமே போடாதீங்க, ஷ்ரிம்ப்ஸ் மட்டுமே போடாதீங்க, இந்த சிக்கன் லிவர் அது மட்டுமே போட்டு பழக்காதீங்க. அது கூட ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்டிக்ஸும் போட்டு பழக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து மீனுக்கும் நல்லதாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூஸ் ஸோ எல்லாமே கிடைக்கும். கலரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது எந்த பிராண்ட் வேணாலும் போங்க. ஸோ ஐ சஜஸ்ட் இந்த பார்ட் 1ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள் அரவணாவை கண்டிப்பாக ஃபுட் ஸ்டிக்ஸ் போட்டு பழக்க பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக லோக்கல் பெட் ஷாப்பில் இந்த மாதிரி ட்ரெயின்டான பெல்லட்ஸ் ட்ரெயின்டான ஃபுட்டே ஃபிஷ்ஷே எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். நல்லா ஃபீட் பண்ணிட்டு ஒரு வாரம் ஃபீட் பண்ணாமல் யூ கேன் ட்ரை திஸ் ஃபுட். ஸோ அரவணாஸ் கண்டிப்பாக பசியில் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப எடுக்க தயங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பசிக்க ஆரம்பிச்சோன்னே சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 1 வீக் நான் போடலன்னா செத்துருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாகாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் 1 வீக் நீங்கள் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் வந்து எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அதை மாதிரி டெய்லி போடாதீங்க. டெய்லி போட்டால் அது சாப்பிடாது. ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஸோ ஒரு 3 நாள் வேறு ஏதாவது லைவ் ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறப்போ இதுவும் ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ இப்போ என்னோட ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எடுக்கும். லைவ் ஃபீடும் எடுக்கும். எல்லாமே எடுக்கும். ஸோ பெல்லட்ஸும் எடுக்கும். ஸோ ஸ்டிக்ஸ் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி பழகிக்கோங்க. ஸோ பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ல வேறு என்னென்ன நான் ஃபீட் பண்ணுறேன் சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்.